மேல்புறம் அருகே கள்ளக்காதலர்களுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டிய மனைவி. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே உள்ள தேவிகோடு பகுதியைச் சேர்ந்த வில்சன். இவரது மனைவி பிந்து. இந்த தம்பதியினருக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் திருமணமான நிலையில் இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளார். வில்சன் சவுதி அரேபியாவில் கட்டிட கான்ட்ராக்டராக வேலை பார்த்து வந்தார். மனைவி மற்றும் மகன் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக வில்சன் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சவுதி அரேபியாவில் கடினமாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். வருடத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே வந்து செல்லும் வில்சன் தான் சம்பாதித்த பணம் அனைத்தையும் தனது மனைவி பெயரில் உள்ள வங்கி கணக்கிற்கே அனுப்பி வந்திருக்கிறார். ஆனால் கணவன் படும் கஷ்டத்தை துளியும் அறியாமல் மனம் போன போக்கில் பிந்து செலவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பல ஆண்களுடன் பிந்து தவறான உறவிலும் இருப்பதாக வந்த செய்தி வில்சனுக்கு பெரும் இடியாக இறங்கியது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன் வீட்டிற்கு வந்த வில்சன் மனைவியிடம் பணம் கேட்டிருக்கிறார். அப்போது தன்னிடம் பணம் இல்லை எனவும் எல்லாம் செலவழிந்து விட்டது என பிந்து கூறினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வில்சன் காவல் நிலையத்தில் மனைவி மீது புகார் அளித்தார். இதனால் ஆத்திரம் அடைந்த பிந்து கள்ள காதலர்களான சுரேஷ் மற்றும் டேவிட் ஆகியோரை வீட்டிற்குள் மறைத்து வைத்து வில்சன் வீட்டிற்கு வந்த பின்னர் அவரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். இதில் சுரேஷ் வெட்டுக்கத்தியால் வில்சனின் கையில் வெட்டியுள்ளார். மேலும் டேவிட் கத்தியால் வில்சனின் வயிற்றில் குத்தியுள்ளார். மேலும் வில்சனின் வீட்டு ஆவணங்கள் மற்றும் பல பொருட்கள் அனைத்தும் கள்ளக்காதலர்களின் கையில் சென்றிருக்கிறது. இந்த கொலை முயற்சி தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுரேஷ் என்பவரை கைது செய்துள்ள நிலையில் மற்றவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடும்பத்திற்காக வெளிநாடு சென்று பல வருடங்களாக உழைத்த குடும்ப தலைவனை மனைவியும் கள்ளக்காதலர்களும் சேர்ந்து அவரை நிர்கதியாக்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.